சுவாமி நினைத்து வாங்க 108 சிவலிங்கம் 108 சிவலிங்கம் கேட்கும் போது ஆண்டவராகப்பட்ட சிவபெருமான் சொல்லுவார் கேட்டா 8 பேரை பார்த்து தோன்றே சம்மானித்து கோட்டைகளும் வேண்டும் சக்தியாகப்பட்ட காவலி வெட்டு வீரன் அம்மையாகப்பட்ட பத்திரகாள் காளியம்மா உப்புடாதி சந்திரமாரி வடக்குவாசல் 8 பேருக்கும் என்ன விதமா வரத்தை கொடுக்கும் போது காளிமர்கள் 8 பேர் குளித்து நீராடி சானவான் செய்து கொண்டு கங்கையை நீராடி நாளை 8 பேரும் வருகும் போது என் அம்மையர்கள் 8 பேரும் போட கோட்டையாதி புடாதி சந்தனமாரி பத்திரகாளி வடக்குவாசல் துர்க்கையம்மா 8 பேரும் பூர கோட்டை போடுவேன் என்று என்னை விதமாக 30 கோட்டை போட்டு வருவார் என்று கேட்டார். 30 கோட்டை திரிபுர கோட்டை போடணும். திரிபுர கோட்டை எப்படி நான் போடலாம்? என் அம்மையர்கள் 8 பேரும் பணத்தை விட்டுக்கொண்டு இந்த சத்தியர்கள் 8 பேரும் என்ன விதமாக கோட்டை போட்டு ஆண்டு வருவார் என்று கேட்டாள். அந்த காளிமார்கள் 8 பேரும் காளிமார்கள் 8 பேரும் பத்திரகாள் கோட்டை போட்டாள். கோட்டை போட்டாள்.
ஒரு நாளாக
பூஷை உயர்ந்து கொண்டே வரும்போது கடவுளுக்கும் கைலாசம் நன்னதில நாளுக்கு ஒரு நாளாக கணித்து கொண்டு வரும்போது அப்பந்தான் ஆதிசக்தி உரியவள் பார்வதி ஆண்டவராகப்பட்ட சிவனாரை எண்ணி பகவானே வரப்பொருள் ஒரு நாளும் ஒரு பொழுது இப்படி இருந்ததில்லை. பார்வதி பகவான் இருக்கக்கூடிய நிலவரம் உன் தங்கை 8 பேராளன் பகவான் இந்த அம்மையாகப்பட்ட வத்திரகாளிக்கு குடியிருக்க வேணும்னு சொல்லி ஒவ்வொரு கோட்டை கொடுத்தேன். அது மட்டுமல்ல தாயாகப்பட்ட 8 பேருக்கும் ஒவ்வொரு கோட்டை கொடுத்ததும் அல்ல இந்த காளைமார்கள் 8 பேருக்கும் 8 பேருக்கும் செய்த மகிமையால சிவலிங்கத்தை கொடுத்து சிவபத்தாக இருப்பதால பார்வதியும் இந்த விதமாக அண்ணனை அழைத்து வருவார் என்று கேட்டார். நாராயண சாமி நாராயண நாராயண சாமி அந்த பார்வதி அழைத்த போது இல்ல
லிங்கத்தை கொடுத்ததால அட்டகாளி 8 பேருக்கு பகவான் 30 கோட்டைகள் 108 சிவலிங்கமும் அந்த 30 கோட்டையை வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த காளியாகப்பட்ட பத்திரகாளி பூஜையானது ஒரு நாளைக்கு ஒரு நாளாக 30 கோட்டை வெயிலுகிறது இருக்கும் கைலாசம் தருகிறது. ஆண்டவராகப்பட்ட சிவனாருக்கு அருள் வருமான இந்த அட்டகாளி இடத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை பறித்து வார்னா என்று சொல்ல அப்படி என் பெருமாள் கோபாலக்கண்ணன் பார்த்தார். ஏற்கனவே நாம எப்படி போனோம்? அண்ணன் கருட வாகனத்துல போனோம். 8 பேர் நடுத்தருல விட்டு வந்தோம். இன்னைக்கும் நாம அந்த சிறுவத்துல பாருன்னு சொன்னா அண்ணா என்று சொன்னார் என்று சொன்னா நாளும் தீர்த்து செய்ய முடியாது. நாளை சொர்க்கத்தை மாற்றி எடுக்க வேண்டும் என்று கண்ணனாவட்ட கோபால கண்ணனாவோ வள்ளை கொண்ட அந்த வச்சமாகப்பட்ட கோபாலக்கண்ணன் சொர்க்கத்தை எப்படி எடுத்து வர தெரியுமா? 90 10 சென்ற 90 10 சென்ற 90 10 சென்ற 10 சென்ற ஆண்டி பண்டார் உலக வடிவத்தை எடுத்தார். ராமன் கண்ணன் வடிவத்தை எடுக்க பஞ்சாங்கம் 7 எழுத்து ஒரு ஜோதிடர் போலாக வயசானவர் மாதிரி போகணும் சொன்னா மதிப்பு இருக்காது. பஞ்சாங்கம் பார்க்கக்கூடிய ஜோதிடர் போல வலுப்படுத்தும் சொன்னா நாம கிட்ட ஜோதிடரை பார்க்கிறதுக்காக மக்கள் எல்லாம் வருவாங்க. அதனால இந்த விதமாக கனிமரில் 8 பேரை பார்த்து கண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனானவோ ஜோதிடர் போடாங்க எடுத்து அந்த கைதிகள் 8 பேரை பார்க்க கண்ணனாகப்பட்ட கோபால கண்ணு வந்து அமர்ந்திருக்க ஆண்டி வடிவத்தை எடுத்துக்கொண்டு மருத்துவர் அடியெல்லாம் அமர்ந்திருக்க அந்த ஆணி 8 பேரும் பார்க்க கோட்டை போடும் போது பெரிய போடு எண்ணெய் போட்டிருக்கு. இங்க ஆண் கோடைகள் ஆகாது. இவரை பார்த்த உடனே ஆண்காலை அடித்த உடனே அட்டகாலை 8 பேரும் அமைய சத்தம் கொடுக்க பத்திரகாளி மாரியம்மா சந்திரமாரி ஓடியாங்க. யாரோ ஒரு ஆண்டி ஆமாண்ணா ஒரு நாளும் ஒரு பொழுதுமாக சொல்லுவோம் என்று கேட்டார். பெருமாள் கோபாலக்கண்ணன் ஒருவர்
வேதம் தாத்தா எங்க இருந்து வர தெரியுமா? எங்க இருந்து வரீங்க? ஆமாண்ணா காசியில இருந்து கால்நடையா வரேன். கால்நடையா வரும்போது அங்க கன்னியாகுமரிக்கு சென்று கன்னி பகவதியை பார்த்து போறேன். வரும்போது பத்திரகாளி கோட்டை பெரிய உப்புர கோட்டைன்னு சொன்னாங்க. அப்படியே சொன்னாங்க. பத்திரகாளி தந்த கடைசி காலத்தை பார்த்துட்டு போகும். இந்த அம்மையர்கள் 8 பேரும் உப்புர கோட்டையிலே வளர்க்கும்போது தாத்தவான ஆண்டி பட்டா வளர்த்து கொண்டு கோட்டைக்கு வந்ததும் வந்துட்டீங்க. எனக்கு என்ன தெரியும்? அந்த ஆண்டி ஓங்கி குட்டும் போது அட்டகால இடத்துல ஒரு சாபத்தை கொடுத்தாரு. அட்டகால இதை மனதில் என்னாரா தாத்தா தானே குரல் கொடுத்தாரு. உச்சியில குட்டு உள்ளங்கால தீபிடிக்கு 8 நாளைக்கு உன் முப்புற கோட்டை தீபிடித்து அவன் சாபத்தை கொடுத்ததாரு. என் அம்மையர்கள் 8 பேரும் 8 பேரை நான் ஆண்டி கலந்து பார்க்கும்போது தாத்தாவுக்கு பஞ்சாங்க பார்க்க தெரியும், அகிலாசி பார்க்க தெரியும். உள்ளத உள்ளபடி தாத்தா அப்ப என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். பேத்திமாரன் முப்புற கோட்டையில பெரும் பூசை செய்த 6 காலம் பூசை செய்த உன்னுடைய அருளால கருப்பத்திய மரம் இந்த மரத்தோட இடைகள் எல்லாம் நீ உதிர செய்யும். இந்த சத்தியால உதிர செஞ்சேன்னு வச்சுக்கோ, தாத்தா உனக்கு உள்ளத உள்ளபடி சொல்லுவேன். பேத்திமாரன் 8 பேரும் ஓடி வர 8 பேரும் ஓடி வந்து கொண்டு அம்மையாகப்பட்ட பத்திரகாளி அந்த மரத்தை சுத்தி என்ன விதமா வருவார் என்று கேட்டார். மரத்தை சுத்தி எப்படி வர? அப்பவே கையெழுத்து 8 பேரும் மஞ்சள் நீர் தெரிவிக்க மரத்துல பூரா மஞ்சள் இலையால் தான் ஒழிக்கும். மஞ்சள் நீரை இலையாக ஒழிக்கும் போது ஆழியம்மா பார்த்தேன் கப்பலில் இருக்கக்கூடிய விபதியெல்லாம் அள்ளி போடும். 8 பேரும் போடக்கூடிய அந்த விபதியும் முக்குவம் மஞ்சளும் ஒரு இலை கூட விடல. அன்னைக்கு விடக்கூடிய இலைகள் கூட விடல. அப்பதான் 8 பேரும் பார்த்தேன். இந்த இலைகள் விடாத நேரத்தில் அம்மையாகப்பட்ட ஆதிசக்தி உண்மையோடாகப்பட்ட ஈஸ்வரனும் என் பெருமாகப்பட்ட கோபால கண்ணன் பார்த்தேன். 8 பேரை கண்ட போது அப்பதான் என்ன செய்தா தாத்தா 8 பேரால இந்த மரத்தோட இலையை ஒரு நாள் உதவிக்க முடியாது. மயிலையில மந்திர ரத்னங்கள் எல்லாம் உடைத்திருக்கீங்க. நீங்க படித்ததுனால நீங்க உதவி செய்யுங்க பாப்போம். அப்பதான் தாத்தா என்ன செய்றாரு? மரத்தை நோக்கி விரலை நீட்டும் போது அவர் அரிநாமன் கோபாலக்கண்ணன் வேணாமத்தின் சொல்லி நீட்டக்கூடிய நேரத்தில் மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் கடகடன்று தரையில விழுது. கடகடன்னு தரையில விழுகும் போது மரத்தோட இலைய பார்த்தா நாளைக்கு விடக்கூடிய இலைகளும் அன்று தடுத்த இலைகளும் தரையில விழுது. உடனே பத்திரகாளி பார்த்தா தாத்தா நிறைய மந்திரம் படிச்சிருக்காரு. மந்திரம் படிச்ச தாத்தாட்ட வாங்க பத்திரகாளி பார்த்தா 8 பேரும் தரையில் விழுந்த இலையில மீண்டும் ஒட்ட வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுவார் என்று கேட்டால் அந்த அட்டகாளி 8 பேரும் பார்வதி
சொல்லக்கூடிய மந்திரம் கட்டாடி 8 பேருக்கும் படிக்கிறோம் சொன்ன தாத்தா பண்டாரத்து வார்த்தை கேளுங்க. காலை மாதிரி 8 பேருக்கும் சொல்லக்கூடிய மந்திரமானது படிக்கிறோம் சொன்னா என் அம்மையாகப்பட்ட பத்திரகாளி கோட்டையிலேயே வைத்திருக்கக்கூடிய 108 சிவலிங்கத்தை 108 சிவலிங்கத்தை எடுத்து சமுத்திர கடலை கொண்டாந்து போடணும். சமுத்திர கடலை போடுவதற்காக அம்மையார் 8 பேரும் சமுத்திர கடலில 108 சிவலிங்கத்தை எடுத்து வருகும் போது அப்பதான் ஆண்டி பண்டாரம் பார்க்க 12 சிவலிங்கமா எண்ணிக்கொண்டு கோட்டை முன்பா நிற்கும் போது கோட்டையில இருந்து 108 சிவலிங்கமும் கடறுகிறது. அதிலேயும் ஒரு காளி பார்த்தார். தாய் வீட்டுக்கு போனாலும் தன்னை வெளியே போக வேண்டும்.